ரைட். இன்றைய நாள்ல ஆரம்பிக்குது 5வது இறுதியுமான டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கிடையான போட்டி. இது தொடர்பா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இறுதிப் போட்டி தொடரை இந்தியா சமன் செய்யுமா 2-2 அல்லது இங்கிலாந்து 3-1 என வெற்றி பெறுமா என்கின்ற எதிர்பார்ப்பு. லண்டன் என்று அழைக்கப்படுகின்ற இங்கிலாந்து லண்டனில் நடைபெறுகின்றது ஓவல் சிட்டி ஒன்றுக்குள் இருக்கின்ற மைதானம். எனவே இதுவும் ஒரு பழமை வாய்ந்த மைதானம். 1880 இங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. பெரிய அளவான மைதானம். இந்த மைதானத்துல இந்திய அணிக்கு அதிக அளவான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் சொன்னா 2011ஆம் ஆண்டு விராட் கோலி தலைமையிலான அணி இந்த இறுதியா இந்த மைதானத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. 21 வெற்றி பெற்றிருக்காங்க. ரோஹித் சர்மா தலைவராக இருந்த வேளையில் ரோஹித் சர்மாவின் மிக அபாரமான துடுப்பாட்டத்தின் மூலமாக தான் அந்த வெற்றி கிடைத்தது. அதே போன்று சந்திர டெஸ்ட் போட்டி தான் இறுதியாக நடைபெற்ற டெஸ்ட் போட்டி இந்த மைதானத்தில் கடந்த வருடம் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. 10 நிசங்க மிக அபாரமாக துடுப்படுத்தாடி வெற்றி பெற்றுக் கொடுத்தார் இலங்கை அணிக்கு. எனவே இங்கிலாந்து அணியை இந்த மைதானத்தில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு பெருதி இருக்கின்றது. அதாவது இந்தியா 2021 வெற்றி பெற்றிருக்கின்றது, 2011 வெற்றி பெற்றிருக்கின்றது. 2 வெற்றிகள் அங்கு இந்த மைதானத்தில் இந்திய அணியினால் பெறப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு புறமாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியினையும் இதே மைதானத்தில் தான் சந்தித்திருக்கின்றது. இதுல அணிகளுக்கு இடையில நிறைய மாற்றங்கள். பூம்ரா இந்த முறை இந்த போட்டியில இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல முக்கியமான இங்கிலாந்துடைய தலைவர் பென் ஸ்டோக்ஸ் இந்த போட்டியில இல்ல. என்ன காரணம் அது? 4வது போட்டியோட அவர் ஹீரோ ஆயிட்டார். அதனால அவர் கொஞ்சம் கை கொடுக்க மாட்டேன் என்றதுனால இல்ல, அது இல்லை. உண்மையான காரணம் அது இல்லை. அவர் பந்து வீசி களைஞ்சு போய் விடலாம். தோல் மூட்டில் அவருக்கு உபாதை ஒன்று. அதிகமான ஓவர்களை கடந்த சீரீஸ்ல, அதாவது கடந்த போட்டியில வீசி கடந்த மேட்ச்ல தான் இதை பெரிய கதைச்சு. இந்த சீரீஸ்ல தான் அவர் கூடுதலா போலே போட்டிருக்காரு. வளமை அவ்வளவு போல் போட மாட்டேன் பொங்கிட்டாரு போல. அதிகமா அந்த கடுப்புல தான் அன்னைக்கு போனார். காணடா போகல எங்களால இனிமேல் போட்டு வந்தாரு சரி வரல, கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. நேற்று இன்னொரு விஷயம் பரபரப்பா இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. தலைமை பயிற்சியாளர் கம்பீர் அந்த ஓவல் மைதானத்துடைய பிச் அதை பாக்குறதுக்கு போகும்போது மைதான பராமரிப்பாளர் அதுக்கு அனுமதிக்கல அப்படின்ற ஒரு சர்ச்சை பெரிய அளவா போய் கொண்டிருக்கு. அதுக்கு கௌதம் கம்பீர் மிக மோசமாக திட்டி விட்டார். அவர் கம்பீர் அப்படிதான் இருப்பாரு, பொங்கிடுவார். ஏதாவது காணும், சும்மா ஏதாவது சொன்னாலே பொங்கிடுவார். இல்ல அதுல என்னன்னா பயிற்சியாளருக்கு பிச்சை பாக்குறதுக்கான முழு உரிமையும் இருக்கு அப்படின்றதான் சொல்லப்படுது. அதுதான் இப்ப அவர் அனுமதி மறுத்திருக்காரு. அதுதான் இப்ப போய்கொண்டிருக்கு. அப்ப அதுல வீடியோக்களும் வந்திருக்கிற நேரத்துல கம்பீர் இன்னும் 2-3 பேர் ஸ்பைக்ஸ் பாவிக்க முடியாது. சாதாரணமாக அந்த முள்ளா போடுற கிரிக்கெட்டுக்கு போடுற சப்பாத்து இல்லாமல் ரப்பர் ஸ்டட்ஸ் சொல்லப்படுது. சாதாரணமான சப்பாத்து போட்டு ஆடுகளத்தில் சென்று பார்க்கலாம். எனவே இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற வேளையில் 2023ஆம் ஆண்டு பிரெண்டன் மெக்லம் இங்கிலாந்து அணியின் பயிற்றுவிப்பாளரும் இதே மைதான பராமரிப்பாளரும் நடுப்பிச்சில் நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு போட்டோ. அதன் நேர்முக வர்ணனையாளர் ஒருவர் அல்லது ஒரு ஊடக யாரோ ஒருவர் அது ஊடக பராமரிப்பாளர் அந்த மைதான பராமரிப்பாளரோடு ஆடுகளத்தில் நடக்கின்ற எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. எனவே அதெல்லாம் செய்யலாம் என்றால் இது செய்யலாது என்ற ஒரு கேள்வியும் வந்திருந்தது. அவர் சொன்னார் அப்படின்னா பிச்சை பார்க்கலாம், ஆனா தூரத்துல தான் பார்க்கணும். அதாவது பிச்சில் இருந்து 2.5 மீட்டருக்கு அப்பால் செல்லுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் ஒரு பயிற்றுவிப்பாளர் மற்றும் அணியின் தலைவர்களுக்கு அந்த முறையாக அதை சென்று பார்வையிடுவதற்கான அனுமதி சாதாரணமாக இருக்கின்றது, பார்க்க முடியும். அதைத்தான் இந்திய அணியின் உப பயிற்றுவிப்பாளர் கொட்டாக் கோலி சொல்லி இருக்கின்றார். நாங்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுகின்றவர்கள், கிரிக்கெட்டில் அதி உச்ச அறிவுள்ளவர்கள். எங்களை பார்த்து வெளியே போன்று சொன்ன மாதிரி இருந்தால் ஏதோ நாங்கள் அறிவில்லாத முட்டாள்களை சொன்னது போன்று தெரியும். சர்வதேச அணி இந்திய அணிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் பார்க்க வீரர்கள் என்றால் கூட பரவாயில்லை. கௌதம் கம்பீர் ஒரு சிரேஷ்ட வீரர். அவர் நிறைய சாதனைகளை பெற்றுக்கொண்ட ஒரு இந்திய அணியின் வீரர். அதுவும் இல்லாமல் இப்பொழுது பயிற்றுவிப்பாளர். எனவே அவருக்கு அங்கே சென்று ஆடுகளத்தை பார்க்க முடியும். எனவே அந்த இடத்தில் நிற்க வேண்டாம், அப்பால் செல்லுங்கள் என்று அவர் சொன்னதை கம்பீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அது வாதங்களாக சென்று நீ யார் எனக்கு சொல்வதற்கு என்ற அடிப்படையில் கம்பீர் கேள்வியை கேட்டு நீ ஒரு சாதாரணமான பராமரிப்பாளர், ஜஸ்ட் அ கிரவுண்ட்மேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு அது இப்பொழுது வாத பிரதிவாதங்களாக மாறி இருக்கின்றன. எனவே சந்துரு, இப்பொழுது இந்த 5வது டெஸ்ட் போட்டி ஒரு சர்ச்சைகளின் போட்டியாக மாறி இருக்கு. கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி. அதுதான் எதிர்பார்ப்புக்கு காரணம். 4வது போட்டியில் இங்கிலாந்து அணி அந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆயினது, வெல்ல வேண்டிய தோற்க போற மாதிரி ஆகிவிட்டதே. அது அவர்களுக்கு அதனால் தான் பென் ஸ்டோக்ஸ் அந்த நடவடிக்கையினை காட்டியிருந்தார். இப்பொழுது இந்த சர்ச்சை, அதே போன்ற ஆரம்பத்தில் சுப்மன் கில் துடுப்பாட்டத்தின் போது திட்டியது, இப்படி இந்த வாய்மூலமான பேச்சுகள் என்பது உருவாகி இருக்கின்றன. இதன் காரணமாக இந்த போட்டி ஒரு பக்கம் பிரபலமாகின்றது. இன்னொரு பக்கமாக இங்கிலாந்தின் 4 வீரர்கள் இல்லை. முக்கியமான 4 வீரர்கள் சொல்லலாம். பென் ஸ்டோக்ஸ் வெளியே செல்கின்றார். அவருக்கு பதிலாக சகோதர வீரராக யாரும் வரவில்லை. எனவே வருகின்ற 4 பேருமே பந்து வீச்சாளர்களாக உள்ளே வருகின்றார்கள். 3 வேக பந்து வீச்சாளர்கள் பென் ஸ்டோக்ஸ் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். லியாம் டவுசன் கடந்த போட்டியில்
8 வருடங்களுக்கு பின்னர் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி. கைப்பற்றியவர் திருப்பியும் வெளியே போயிட்டார். இது திருப்பி 8 வருஷத்துக்கு பிறகு என்ன வர இல்லாத ஆனா ஒரு நல்லா தான் விளையாடினாரு. ஒரு விக்கெட் தான் கைப்பற்றி இருந்தார். எனவே ஒரு இளம் பந்து வீச்சாளர் 22 வயது பந்து வீச்சாளர் ஒருவரை முயற்சிக்கின்றார்கள், அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கிலாந்து அணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. எனவே பிரெண்டன் காஸ் இந்த தொடரில் கூடுதலான ஓவர்களை வீசியவர் இந்த போட்டியில் இருந்து ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறார். ஜெஃப் ஆர்ச்சர் நீக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இவர்கள் இல்லாத இடத்தில் மூவர் புதிதாக அணிக்குள் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒலிபோப் அணியின் தலைமை பொறுப்பினை இந்த ஒலிபோப்பை பொறுத்தவரையில் இந்த மைதானம் ஒரு ராசியான மைதானம் என்று ஒலிபோப் வந்து கடந்த போட்டியில இலங்கை அணியோட சதம் பெற்றவர். அதே போன்று ஒலிபோப்பின் கடந்த கால போட்டிகளை பார்த்தால் இந்த மைதானத்தில் அவர் சதங்கள் அரைச்சதங்களை குவித்த ஒரு வீரராக காணப்படுகின்றார். இங்கிலாந்து அணியை பற்றி கதைக்கின்ற வேளையில் இங்கிலாந்து அணி விவரத்தை முழுமையாக தந்து விடுகின்றேன். ஜாக் கிரவுலி, பென் டக்கட் இவர்கள் விளையாடியவர்கள். ஒலிபோப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக் இவர்கள் ஐவரும் ஏற்கனவே விளையாடியவர்கள் இந்த தொடரில். ஜாக்கோப் பெத்தல் இவர்தான் 22 வயதான இடதுகர சுழல் பந்து வீச்சாளர் அணிக்கு அறிமுகமாகின்றார். ஜெமி ஸ்மித் விக்கெட் காப்பாளர், அவர் ஏற்கனவே விளையாடி இருக்கின்றார். கிறிஸ் வோக்ஸ் இவரை சகோதரி வீரராக சொல்லலாம், பந்து வீசுகின்றவர், முக்கியமான பந்து வீச்சாளர் இருக்கின்றார். கஸ் அட்கின்சன், ஜெமி ஆட்டன், ஜோஸ் டங்க் இவர்கள் தான் புதிய வேகப்பந்து வீச்சாளர்களாக இப்பொழுது அணிக்குள் வந்திருக்கக்கூடிய வீரர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த அணி இப்பொழுது விளையாடி பலமாக தங்களுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்திய அணியை அச்சுறுத்துமா என்பது பெரிய கேள்வி. முடியாதுன்றீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போராட வேண்டிய ஒரு நிலைமை. இந்தியா எவ்வளவு பலமா இருக்கு? இந்தியன் துடுப்பாட்டம் ஷாபான் வெளியே சென்றிருக்கின்றார், இருந்தாலும் கூட துடுப்பாட்டம் பலமாக இருக்கின்றது. 722 ஓட்டங்களை சுப்மன் கில் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இந்த தொடரில். இன்னும் 252 ஓட்டங்களை பெற்றால் 1930ஆம் ஆண்டு சர் டொனால்ட் பிரெட்மன் பெற்றுக்கொண்ட கூடுதலான ஓட்டங்கள் என்ற சாதனையை முறியடிக்கலாம். வாய்ப்பு இருக்கின்றது. 800 ஓட்டங்களை கூட தாண்டினால் 1989ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் பெற்றுக்கொண்ட ஒரு 800 ஓட்டங்களை தாண்டிய சாதனை, அதுதான் அண்மை காலத்தில். அதை தாண்டலாம். எனவே இவற்றை தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அதே போன்று ஒரு சதத்தை அடிப்பாராக இருந்தால் ஒரு தொடரில் பெறப்பட்ட கூடுதலான சதங்கள் 5, அதை தொடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. இப்படியான வாய்ப்புகள் சுப்மன் கில்லுக்கு காணப்படுகின்றது. எனவே இவற்றின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஆரம்பம் ஜெய்ஸ்வால், லோகேஷ் ராகுல் சிறப்பாக இருக்கின்றார்கள். லோகேஷ் ராகுல் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவராகவும் காணப்படுகின்றார். எனவே அதன் அடிப்படையில் அவருக்கான வாய்ப்புகள், அவர் சிறப்பாக துடுப்படுத்தாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்திய அணி எவ்வாறு களமிறங்க போகின்றது இன்றைய தினம், இது இன்னும் ஒரு விஷயம். பும்ரா இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே பும்ராவின் இடத்திற்கு யார் உள்ளே வரப்போகின்றது என்று பார்க்கின்ற வேளையில் ஆகாஷ் தீப் முக்கியமான ஒரு வீரர், இந்திய அணியின் வெற்றியின் பொழுது விளையாடியவர், ஓரளவு துடுப்படுத்தாடக்கூடியவர். எனவே அவர் பந்து வீச்சு. எனவே பும்ரா இல்லாவிட்டாலும் இந்தியா பந்து வீச்சை சமாளித்துக் கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு. இந்த ஆடுகளத்தை பற்றி நாங்கள் இந்த அணி தெரிவை பற்றி பேசுகின்ற வேளையில் ஏன் பந்து வீச்சாளர்கள் முக்கியத்துவம் என்பது தெரியும். எனவே ஷர்துல் தாகூரை இந்த அணியிலிருந்து நீக்குவதா, வைத்துக் கொள்வதா? ஷர்துல் தாகூர் ஹீரோ ஆயினது இந்த மைதானத்தில் தான். 2021ஆம் ஆண்டு இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு கஷ்டமாக இருக்கின்ற வேளையில் துடுப்பாட்டத்தில் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர். 46 பந்துகளில் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் அவருடைய ஆரம்ப போட்டி, ரோஹித் சர்மா தலைமையிலான போட்டியில். எனவே ஷர்துல் தாகூரை இந்த போட்டிகள் வைத்திருப்பது சில வேளைகளில் அதிர்ஷ்டம் என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இவரை நீக்க வேண்டும், இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளரை கொண்டு வர வேண்டும், அல்லது பிரசித் கிருஷ்ணாவை அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கதைகளும் இருக்கின்றன. ஆனால் ஷர்துல் தாகூர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே தென்படுகின்றன. அதே போன்று கடந்த போட்டியில் அறிமுகம் பெற்ற கம்போச்சை ஒரு போட்டியில் அவ்வளவாக விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை என்பதற்காக வெளியேற்றுவதா அல்லது அவரின் இடத்தை மாற்றுவதா, இதுவும் இந்திய அணிக்கு பிரச்சனை. சுழல் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா போதும். 2 பேருமே முக்கியமான பந்து வீச்சாளர்கள், இந்த மைதானத்துக்கும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. இனி சந்துரு, இந்த ஆடுகளம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான ஆடுகளம். அதனாலதான் இங்கிலாந்து அணி வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. இந்த சீசன் என்று சொல்லுவோமே, அங்கே டொமஸ்டிக் உள்ளூர் போட்டிகளுக்கான சீசன் என்று பார்க்கின்ற வேளையில் இந்த வருடம் நடைபெற்ற போட்டிகளில், உள்ளூர் போட்டிகளில் 150 விக்கெட்டுகளில் 139 விக்கெட்டுகள் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே வேகப்பந்து வீச்சாளர் முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்குகின்றது. அதே போன்று இன்னும் பிரதியும் இருக்கின்றது. 2023ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற போட்டிகள் என்று பார்க்கின்ற வேளையில் 90% விக்கெட்டுகள் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தான் விழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகள் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு, 79 விக்கெட்டுகள் மாத்திரமே சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு காணப்படுகின்றன. ஜடேஜாவுடைய பந்து வீச்சு
கடந்த போட்டிகளின் பொழுதும் சுழற்பந்து வீச்சாளருக்கு இந்த மைதானத்தில் விக்கெட்டுகள் 1-2 வீழ்ந்திருக்கின்றன. பிரேக் த்ரூ கொடுப்பதற்கு தேவையாக இருக்கின்றது. கடந்த கால போட்டிகள் அண்மை காலத்தில் நடைபெற்ற போட்டிகள் என்று பார்க்கின்ற வேளையிலும் இங்கிலாந்து தோல்விகளை சந்தித்திருக்கின்றது இந்த மைதானத்தில். எனவே இங்கிலாந்தை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மைதானத்தில் காணப்படுகின்றன. நிறைய அப்படிதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த போட்டியில இங்கிலாந்து தோல்வி அடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவில் கொஞ்சம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சர்ச்சைகள், அதே போன்று பென் ஸ்டோக்ஸ் குழம்பியது, பென் ஸ்டோக்ஸ் இப்பொழுது திடீரென்று அணியில் இல்லாமல் போவது, சில முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுவது என்பன அவர்களிடையே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அதிருப்தி ஒன்று உருவாகி இருக்கின்றது. தோல்வி உறுதி என்கின்ற ஒரு போட்டியை சமநிலைக்கு மாற்றியது. எனவே நல்ல முறையில் அணி இருக்கின்றது, பாசிட்டிவாக இருக்கின்றது என்பதை பார்த்து இந்திய அணிக்கான பலம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக தென்படுகின்றது. சமநிலைக்கான முடிவுகள் இந்த மைதானத்தில் குறைவு. இந்திய அணி கொஞ்சம் அதை தலைக்கெடுத்துக் கொள்ளாமல் சரியான முறையில் விளையாடுமாக இருந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகின்றன. ஓகே, நாளைக்கு நாங்க முதல் நாள் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, நம்ம கூறிய விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் பலிச்சிருக்கு, எந்த பந்து வீச்சாளர்களுக்கு அதிக விக்கெட்டுகள் கிடைக்குது, யார் அதிகமா ஓட்டங்களை பெறுவார் அப்படின்றது இந்த ஆரம்பத்துல நாளைக்கு ஓரளவுக்கு நாம கணிக்கக்கூடியதா இருக்கும். நாளைக்கு நாங்க சந்திக்கிறோம். உங்கள் கருத்துக்களை, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை, இந்த தகவல்கள் பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.